ரிஷபராசி பொதுவாகவே கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலன்களில் சனி பகவானானவர் 30 வருஷம் எடுத்துக்கிறார் ஃபுல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண. அதாவது மேஷம் முதல் மீனம் வரை சனி பயிற்சி வருகின்ற ஆண்டில் 3 பயிற்சியில் ரொம்ப முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி, திருக்கணித பஞ்சாங்கப்படி. இந்த பயிற்சி ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பயிற்சி. இந்த டோட்டல் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 30 இயர்ஸ், அதாவது 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி 95ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆரம்பித்தவர் இப்போ தான் அவர் மீனராசிக்கு வரார். ரிஷபம் ராசிக்கு அது 11ஆம் இடமாக வருகிறது. கோச்சார ரீதியாக ராசியின் 3, 6, 11ஆம் பாவங்களில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அதீத ராஜயோக பலன்களை தருகிறார். இது அடிப்படை உண்மை. அதில் 11ஆம் இடம் என்பது இன்னும் சிறப்பு, லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ரிஷபத்திற்கு பாக்யாதிபதி, இது ரொம்ப நம்ம உற்று பார்க்கணும். 9ஆம் இடத்திற்கு அதிபதி 11ல் வரும்போது பல பாக்கியங்கள் கிடைக்கிறது. முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம். பணம் இருந்தால் தானே சார் எல்லாமே. இன்னைக்கு பணத்தால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதாரமான பணம், அது அதிகமாக பொருளாதாரத்தை ஈற்றக்கூடிய நிலையில் ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் விளக்கம், அதாவது விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய அளவில் இந்த சனி பகவான் பயிற்சி அடைகிறார் என்றால் அது மிக இல்லை. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டில் வியாபாரம், நீங்கள் ஒரு கோர்ட்டில் ரொம்ப நாளாக கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அது பூர்வீக சொத்து அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரிஷபராசி என்பவர்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தோடு சேர்ந்து இன்னைக்கு அளவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் சேர்ந்து மகிழ்ச்சியாக செலவழிக்கக்கூடிய தருணங்கள் என்பது ரொம்ப குறைவு. இந்த வாழ்க்கையில் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பணம், பேர், பதவி, புகழ் எல்லாத்துக்கும் மேலே மெமரிஸ், செரிஷபிள் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல தருணங்களை சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளை ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மூலியமாக கொடுப்பார். இந்த 9 கிரகங்களை ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் பெற்றவர் சனி மட்டும்தான். அவரால் மட்டும்தான் சனி கொடுப்பார், இவர் தடுப்பார்னு நம்ம சொல்கிறோம். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. நீங்கள் மீடியா துறை அன்பர்கள், நண்பர்கள், அந்த சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அனைத்து பத்திரிகை துறை அன்பர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால ஆண்டாக தான் இந்த ஆண்டு வரும். 10ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு, 5ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய கேதுவினால் சிறு அளவில் சில தொந்தரவுகள் வந்தாலும் கூட வாழ்க்கையில் எல்லாமே அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குமா சார்? இருக்க முடியாது. ஒரு ஏற்றம் வந்தால் ஒரு இறக்கம் வரத்தான் செய்யும். ஆனாலும் 95% ஏற்றத்துடன் ஒரு 5% பிரச்சனை இருந்தால் தான் அந்த 95%க்கு அழகு. ஸோ பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு அழகே கிடையாது. அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்திற்கு பெயரவிருக்கிறார். இது அத்தனையுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக வருது. தனகாரகன் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வருவார். இப்படி ரிஷபராசிக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே ஒரு நல்ல மேபி பல ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதே மாதிரி அரசியல் துறையில் பணியாற்றக்கூடிய தலைவர்களுக்கு, பல நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஊன்றுகோல் தரக்கூடிய ஆண்டாக, மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஸ்பாட்லேயே எடுத்தீங்கன்னா நம்பர் 1 இந்த ரிஷபராசிக்கு தான். 12 ராசியில் இந்த புத்தாண்டு பலன்கள் அமையுது என்றால் அது மிக இல்லை. ஆக பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே சனீஸ்வர பகவான் யார் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் தர்மத்துக்கு பெயர் போனவர். துலாம் ராசியோட சிம்பல் என்ன? தராசு. தர்மத்தை காப்பாற்றக்கூடிய அவருக்கு தர்மம் செய்பவர்களே ரொம்ப பிடிக்கும். உங்கள் கர்மாவை நீங்கள் விளக்கணும்னு சொன்னால், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இதெல்லாம் விளக்கணும்னு சொன்னால் நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும். உங்களால் முடிஞ்சது. நான் 10 கோடி வச்சுருக்கேன் சார், 200 ரூபா கொடுத்துட்டேன் சார்ன்னு சொன்னால் அதுக்காகவே சனீஸ்வர பகவான் கோவப்படலாம். ஆக நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யும் பொழுது ஆண்டவன் உங்கள் பக்கம் வருகிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் சேரும்னு சொல்கிறோம். நம்ம மனசை கோவில் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டவன் நம்ம மனசுக்குள்ளே தங்குறாருங்கிறது தான் ஐதீகம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களால் முடிஞ்ச கல்விக்கான உதவிகள். ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம், பென்சில், உங்களால் முடிஞ்ச ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி அன்னதானங்கள், எல்லாத்தையும் விட சிறந்த வஸ்திரதானம், உங்களால் முடிந்த தர்மங்களை செய்யுங்க. அதுவே பெரிய விஷயம். எல்லாத்தையும் விட சிறந்த பரிகாரம் எதுன்னு சொல்கிறாங்க? தாய் தந்தையருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதை. அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையானது, அன்பானது, 4 வார்த்தை, நல்ல வார்த்தை பேசினாலே போதும். ஆக இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்களில் ரிஷபராசிக்கு ஓஹோன்னு இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது அத்தனையும் பயன்படுத்தி கொண்டு பரிகாரத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.